Students, next we going to the important 5 mark equation of uniformly accelerated motion by calculus method. Okay, so consider an object moving in straight line la poitrukku with uniform or constant acceleration. Okay, u be the velocity of the object at time t equal to 0 na u is the initial velocity. Okay va, and after some time t the particle velocity be v அப்படினு வச்சுக்கிருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் போயிட்டுருக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில். அப்போ வென் t equal to 0 second, that is the motion begins. At the time of beginning, its initial velocity is u. After completing some time, the object be in this position, and during this time interval t, the velocity changes from u to v மாறுது. So v is the final velocity. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன கிளாஸில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்னு படிச்சிருப்போம். v equal to u plus at, v square equal to u square plus 2as, s equal to ut plus half at square. அதை தான் இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி டைம் ரிலேஷனை நம்ம இப்போ பார்ப்போம். see the students, velocity time relation. அப்போ ஆக்சலரேஷனை எடுத்துக்கிடுவோம். ஆக்சலரேஷன் என்ன பார்த்தோம், rate of change of velocity dv by dt, ரைட். அப்போ இதை இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ dv equal to a into dt. ஓகேவா, now you integrate this equation. ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷனுக்கு நீ லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ டைம் வந்து ஸ்டார்டிங்கில் 0 செகண்ட் ஆஃப்டர் டி டைம். ஓகேவா, இனிஷியல் வெலாசிட்டியை இனிஷியலாக எப்பயுமே லோவர் லிமிட்டாக போடணும், ஃபைனலாக அப்பர் லிமிட்டாக போடணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு போடுவோம், v அப்படின்னு போடுவோமா, ரைட். அடுத்து ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் dx அப்படின்னா என்ன போடணும், x. இதுதான் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேவா, அப்போ இங்கே இன்டகிரல் dxனா x, அப்போ இன்டகிரல் dvனா என்னது, v. ஓகேவா, அடுத்து லிமிட் இப்படி எழுதிடுறேன், vu. ஏங்கிறது தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துட்டு நம்ம எதை மட்டும் இன்டகிரல் பண்ண போகிறோம், டிடியை. டிடியை இன்டகிரல் பண்ண என்ன கிடைக்கும், டி. அடுத்து வந்து லிமிட் சப்ஸ்டியூஷன். எப்பயுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ அப்பர் லிமிட் என்னது, வி, மைனஸ் லோவர் லிமிட் என்னது, யூ. ஏ இங்கே கீழே 0 இருந்தால் அதுதான் அப்பர் லிமிட் தான் வரப்போகுது, அதனால் ஏடின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ மைனஸ் யூ அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா. அப்போ வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அப்போ எப்படி கொண்டு வந்துட்டோன்னு முடிஞ்சா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகேங்களா, அடுத்து வந்து செகண்ட் இது நம்ம எதை டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷனை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இது வந்து செகண்ட் இது. இதுக்கு நான் எதை எடுத்துக்கிறேன், வெலாசிட்டி எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்டா. ஹியர் எஸ் இஸ் வாட், எஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருப்போம், இங்கே வந்து ஃபார்முலாவுக்காக எஸ்ன்னு கொடுத்துருப்போம். எஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ ஜஸ்ட் டிடி அந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், வி இன்டூ டிடின்னு எழுதலாமா, ரைட். விங்கிற இடத்துல எதை அப்ளை பண்ணோம், இங்கே டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு u plus at into dt.
அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம இன்டெக்ரல் ஆன் போத் சைடு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க. ஜீரோங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆஃப்டர் டி டைம்க்கு அடுத்து எஸ்ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரைட், இங்கே டைம் வந்து ஏன்னா இந்த இந்த எதை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணுறோமோ அதுக்குள்ளான லிமிட்டு தான். இப்போ டிடி தான் இன்டெக்ரேஷன் இங்கே. அப்போ இனிஷியல் டைம் 0, ஆஃப்டர் டைம் டி. ஓகேங்களா, அடுத்து இந்த டிஎஸ் இன்டெக்ரல் பண்ணால் எஸ், அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். Now it is split into two integration, 0 to t u dt அங்கிற ஒரு தனி இன்டெக்ரல். ஏன்னா ப்ளஸ் இருந்தால் தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணோம். அப்போ u இங்கே யூவில் a t dt அப்படின்னு ரெண்டு இன்டெக்ரல். அப்போ அப்போ லிமிட் மட்டும்தான் எஸ்ன்னு வந்துருச்சா. இங்கே u கான்ஸ்டன்ட். அப்போ dt இன்டெக்ரல் பண்ணால் t. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இங்கே வந்து ஏ கான்ஸ்டன்ட். எதை நீங்கள் இன்டெக்ரல் பண்ண போகிறீங்க, ஏன்னா டிடி தான் இன்டெக்ரல் டேம். அப்போ டீயை மட்டும்தான் நீங்கள் இன்டெக்ரல் பண்ண முடியும். ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூ டி அப்பர் லிமிட் போட்டாச்சு. இதை நம்ம இது பண்ணலாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோமா. அப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குமா. ஓகே, அப்போ வந்து இங்கே நான் இதை அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணுறேன். டி டிடியா எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்குது, என் இருக்கிற இடத்துல இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் என் ப்ளஸ் 1னா இங்கே என்ன வரும், டி 1 plus 1 by 1 plus 1. அப்போ என்னன்னு வரும், t ஸ்கொயர் by 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ இங்கே t ஸ்கொயர் by 2. அவ்வளோதான். அப்போ அப்பர் லிமிட் மட்டும்தான் அப்ளை பண்ணிடலாமா. அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஏ டி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு இருக்குமா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம், எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு தேவையான ரெண்டாவது ரிலேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து மூணாவது வந்து வெலாசிட்டி டைம் ரிலேஷன், வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன், நாட் டைம். அப்போ வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனில் we take ஆசிலரேஷன். ஆசிலரேஷன் என்னது, dv by dt. இதில் மேலேயும் கீழேயும் dsஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிடியை ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த டிடியை எங்கே கொண்டு போய்க்கிறேன், டிஎஸ் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ டிவி பை டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் பை டிடி அப்படின்னு இருக்கா. ஸோ வாட் இஸ் டிஎஸ் பை டிடி, டிஎஸ் பை டிடிங்கிறது என்னது, தட் இஸ் வெலாசிட்டி. ப்ரீவியஸ் கேஸில் நம்ம பார்த்தோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. ஓகேவா, அப்போ ஏ ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக வின்னு போட்டுடுறேன், வின்னு போட்டு டிவி பை டிஎஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் டெரிவேஷன் மெத்தடில் எப்படி எழுதுறேன்னா, ஆஃப் டி பை டிஎஸ் வி ஸ்கொயர்னு எழுதுறேன்.
இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த இது வரும். அப்படின்னா ஓகே தானே? இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? வாங்க உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணானது 2vயா. ஸோ ஃபார்முலா யாவும் இருக்கா? dx பவர் n பை dx ஒரு ஃபார்முலா கொடுத்தேன்னா, அப்போ n x பவர் n மைனஸ் 1 வேறு இது இருக்கும்போது திரும்ப dxன்னு போடணும். இங்கே dxன்னு இருந்தால் இங்கே போட தேவையில்லை. இதுதான் இங்கே ஃபார்முலா. அப்போ இங்கே வி ஸ்கொயர்னு இருக்கா? அப்போ வி ஸ்கொயர்னா 2 போட்டுக்கிறேன். வி 2 மைனஸ் 1 என்னது? வி தான் வரும். 2v இன்டூ டிவி பை டிஎஸ். இங்கே அதே மாதிரி dx பை டிடி. இதுதான் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா. அதை அப்படியே நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா v இன்டூ டிவி பை டிஎஸ்னு வந்துருமா? ஸோ அதனால் இந்த டேர்மை இது இப்படி எழுதியிருக்கேன். இதை நான் டிஃப்ரென்ஷியல் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணால் திரும்ப இந்த டேர்ம் எப்படி வரும்ங்கிறத இங்கே நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஎஸ் இங்கிட்டு கொண்டு போகிறோம், ஏவை கீழே கொண்டு வர்றோம். அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு 1/2a dv ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் இருக்குது. நவ் integrate dv square. limit substitution s அங்கும்போது s displacement தான். ஸ்டார்டிங்கில் 0, ஃபைனலில் s. இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி டேர்ம்ஸில் போடணும் லிமிட்டு. ஏன்னா இந்த dv dtன்னு எது இருக்கோ அதில் தான் லிமிட் போடணும். இனிஷியல் வெலாசிட்டி v, ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. அப்போ ds இன்டகிரல் பண்ணும்போது s, அப்போ லிமிட் மட்டும்தான், அதனால் அப்ளை பண்ண தேவையில்லை. 1/2a எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஐ கேன் டு இன்டகிரேட். ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், இன்டகிரல் dxனா என்னது x. அப்போ x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, v ஸ்கொயர். அப்போ dx ஈக்குவல் டு எக்ஸ்னா dv ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது v ஸ்கொயர்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணோம், v ஸ்கொயர். ஓகேங்களா? அப்புறம் இது v, இது வந்து u. அப்போ லிமிட் சப்ஸ்டியூஷன். அப்போ முதல் என்ன பண்ணோம், அப்பர் லிமிட் என்னது v ஸ்கொயர், லோவர் லிமிட் என்னது u. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேங்களா? இந்த 2a இங்கே கொண்டு வாங்க. அப்போ 2as ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். மைனஸ் u ஸ்கொயர் இங்கிட்ட போச்சுன்னா ப்ளஸ்ஸா. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடின்னு டெரைவ் பண்ணுவோமா. அதில் வந்து u அந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ v மைனஸ் u ஆயிருமா. அப்போ எப்படி எழுதலாம், at ஈக்குவல் டு v மைனஸ் u. ஓகேவா? at ஈக்குவல் டு v மைனஸ் u. ஸோ இப்படி தான் u வந்துட்டு கொண்டு வந்தால் மைனஸ் u ஈக்குவல் டு at. அதை தான் இப்படி ஆர்டராக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ரைட். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ut ப்ளஸ் ஆஃப் டி ஸ்கொயரை at இன்ட்டு டீன்னு எழுதலாமா. டி இன்ட்டு டி ஸ்கொயர் தானே. ஓகே. இந்த atங்கிற இடத்துல இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v மைனஸ் uங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ut ப்ளஸ் ஆஃப் atங்கிற இடத்துல என்ன போடலாம், v மைனஸ் uவா.
இன்ட்டு டி அப்படின்னு போடலாம். அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ யூடி உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் டைம் half vt மைனஸ் half ut. இங்கே ut, இங்கே மைனஸ் half ut. அப்போ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா என்ன வந்துடும்? யூடியை காமனாக எடுத்துடலாமா? இது என்னது? 1, இங்கே -1/2, அவ்வளோதான். ப்ளஸ் ஆஃப் விடி. அப்போ இது வந்து 1 - 1/2 என்னது? ஹாஃப். அப்போ half ut ப்ளஸ் half vt அப்படின்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? காமன் டேர்ம்ஸ் என்னது? half எடுத்துடலாம். u ப்ளஸ் v இன்ட்டு டி. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனாக இங்கே பார்க்கப்படுது. ஓகேவா? அப்போ ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். Equations of motion in uniformly accelerated motion டக்கு டக்குன்னு எழுதணும். v equal to u plus at. Second equation s equal to ut plus half at square. Third equation v square equal to u square plus 2as. And the fourth equation which we derived now, s equal to half v plus u into t. Okay student, are you get the clear idea? So இதில் அங்கங்கே explanation வேர்டோட அங்கங்கே வேர்டிங்ஸோடு எழுதணும். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கு இடையில் ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த வேர்ட்ஸோடு எழுதணும். உனக்கு கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக சார் இப்படி ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணி காட்டியிருக்கேன்? டெரைவ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறேன். நல்லா படிங்க.